Hi friends, welcome to J Mom's Kitchen. நம்ம சேனலை நீங்க இப்போதான் புதுசா பார்க்கறீங்கன்னா நம்ம சேனலை subscribe பண்ணிக்கங்க. subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கங்க. இதுல all என்ற ஆப்ஷன் கொடுத்தா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே फ्रेंड्स, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். Hi friends, welcome to J Mom's Kitchen. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சட்னி ரெசிபி தான். So அந்த சட்னி எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கங்க. ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு சட்னி பண்ண போறது நான் கிடையாது. என்னோட ஹஸ்பண்ட் தான் செய்ய போறாரு. சோ அந்த சட்னி எப்படி செய்யறன்றதை வாங்க பாத்துறலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, அதுக்கு அப்புறம் வெங்காயம், அப்புறம் இஞ்சி, அதுக்கு அப்புறம் தேங்காய். இது பாத்தீங்கன்னா பச்சை மிளகாயும் தக்காளியும். சோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறமேட்டு நம்ம இப்போ சட்னி வதக்க போறோம். சோ அதுக்காக நாங்க ஒரு கடாய் வச்சிட்டு அந்த கடாயில 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கோம். சோ எண்ணெய் சேர்த்த பிறகு எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்து அது நல்லா கோல்டன் பிரவுன் ஆன பிறகு 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னதா கட் பண்ணி அதையும் சேர்த்து அதையும் வதக்கிடலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 4 காஞ்ச மிளகாய் சேர்த்திருக்கோம். எதுக்காகனா நம்ம காரம் பத்தாதுன்றதுனால தான் இவ்ளோ சேர்த்திருக்கோம். சோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ அது வதக்கிட்டு அதுக்கு அப்புறம் இஞ்சி சேர்த்திருக்கோம். இஞ்சி சேர்த்து இஞ்சியும் வதக்கியாச்சு. இஞ்சி வதக்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சட்னி நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு கீழ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம். நாங்க கல் உப்பு தான் சேர்த்திருக்கோம். கல் உப்பு சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அதனால் அது வதங்கட்டோன்னு சொல்லிட்டு நல்லா வதங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 minutes வதங்கிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 4 தக்காளி அதை சேர்த்துக்கிட்டோம். ஸோ நல்லா தக்காளியும் வெங்காயமும் இந்த மாதிரி வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணுன்னா இந்த அளவுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பத்தை தேங்காயை சேர்த்து அதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்கட்டும் நல்லா. இப்போ அதுவும் வதங்கின பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். நான் 1 கட்டு புதினா, 1/4 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரெல்லாம் வடிச்சிட்டு போட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம அந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. இந்த சட்னி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டோம். ஸோ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வேணும்னா தாளிப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. இப்போ சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ நம்ம ஒரு 3 minutesல சட்னி சூப்பராக ரெடி பண்ணிடலாம். நாங்கள் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இட்லியோட இந்த சட்னியை டேஸ்ட் பண்ண போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் ஹஸ்பண்ட் தான் செஞ்சு கொடுத்தாரு. ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.